பாண்டியன் சோழனோட சட்டையை பிடிச்சு கேட்குறாரு, "ஏன்டா டைவர்ஸ் பண்ணுறதுக்காக போனேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அடிக்கவும் போறாரு. அந்த டைமில் எல்லாரும் தடுக்குறாங்க. "என்னடா பிரச்சனைன்னா?" "இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கான். எவ்வளோ திமிரு இருக்கும் இவனுக்கு. அவர் என் கடையில் தான் ரெகுலராக அவரோட வண்டியை விடுவார். அதனால அந்த வக்கீல் என்கிட்ட சொன்னார்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்கிறேன், "ஏன்டா போனேன் ஏன்டா போனேன்?" சமயம் அடிக்க போராடி, "விடுறா என்ன?" அப்படி சொல்லிட்டு இருக்கா. "சோழன் விடுறீங்களா? உண்மையிலே அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் தான் டைவர்ஸ் வேணும்னு கேட்டேன்." அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. அப்போ கரெக்டாக பல்லவனால தாங்கிக்க முடியல. "என்ன நீ சொல்கிறீங்க? நீங்கள் டைவர்ஸ் கேட்டிங்களா? நீங்கள் சொல்கிறது உண்மையா நீ? என் அண்ணனை நீங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறீங்களா? நீ எங்களெல்லாம் விட்டு பிரிய போகிறீங்க ஏன் நீ?" அப்படின்னு சொன்னோன்னே, "பல்லவா ப்ளீஸ் பல்லவா, என்ன நடந்தது முதல்ல கேளு." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. இந்த மாதிரி மீட் பண்ணது, உதவி கேட்டது சோழன் கிட்ட, சோழன் உதவி பண்ண வந்தது, அப்புறம் அவங்க போயிட்டு கல்யாணம் பண்ணது, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "இப்போ சொல்லுங்கள், எப்படி இந்த வீட்டில் நான் இருக்க முடியும்? உண்மையிலேயே எனக்கு நடந்தது கல்யாணம்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்களா? ஏன் சம்மதம் இல்லாமல் நடந்த விஷயம் எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும்? இது எதேர்ச்சியா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்த ஒரு விஷயம். ஆனால் அதுக்காக நான் இந்த வீட்டில் தங்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள்." அப்படின்னோடனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம பல்லவன் எல்லாருமே அவரை சமாதானப்படுத்துகிறா. "அண்ணி, அப்போ நீங்கள் உண்மையிலே எங்கள் அண்ணி இல்லையா? எனக்கு நீங்கள் அண்ணி இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. "பல்லவா ப்ளீஸ் பல்லவா, அழாதடா, அதுக்கு தான் நான் சொல்லாமல் இருந்தேன்." அப்படின்னோடனே அப்படியே எல்லாருமே உடஞ்சி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. "இங்கே என்னதான் நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டியன் கேட்குறேன். "ஆமாடா, இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான். அதுக்காக தான்டா இவங்க 2 பேரையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர மாட்டாங்களான்னு என் மனசு தோணும். இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்காதான்னு தோணும். இதுதான்டா நடந்தது. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்டா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு நம்ம சேரன். அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி. "என்னண்ணே, நீங்கள் எங்ககிட்ட சொல்லக்கூடாதானே? நான் என்னடா பண்ணுறது? இந்த மாதிரி ஆகும் நானே நினச்சி பார்க்கலன்னா." சோழன் கிட்ட பாண்டியன் கேட்குறா, "டேய், ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? இப்படிலாம் பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா." அப்படின்னோடனே, வேறு வழி இல்லை, அவர் என்னை காப்பாற்ற இதெல்லாம் பண்ணார். அவர் மேலே எந்த தப்பும் இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எவ்வளோ பொய் சொல்லியிருக்கான். அடப்பாவி, அவ்வளோ பொய் சொல்லிட்டு விரும்பினேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பேசுகிறானே அப்படி சொல்லிட்டு மனசுல யோசிக்கிறார் பாண்டியன். அடுத்து எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. நிலா சொல்கிறாங்க, "இப்போ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் நாளைக்கே நான் கிளம்புறேன். நான் இந்த வீட்டை விட்டுன்னு." எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க?" அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. உடனே பல்லவன் "அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அண்ணி. நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. ஒரு வேளை நீங்கள் போகிறதா இருந்தால் என்னையும் கூட்டிகிட்டு போயிடுங்க அண்ணி. என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது அண்ணி. நீங்கள் இருக்கிற இடத்துலயே நான் இருந்துக்கிறேன் அண்ணி." அப்படின்றாரு. அது கேட்டு பல்லவா, "ஏன்டா இப்படி குழந்தை மாதிரி பண்ணுற? எனக்கு தெரியாது அண்ணி. நீங்கள் இருந்தே ஆகணும் அண்ணி. அப்படி நீங்கள் இல்லைன்னா அப்புறம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அண்ணி." அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியோட போய், "பல்லவா, ஏன்டா அவ்வளோ பேசுகிறேன்னு?" எல்லாம் ஓடி வராங்க. "என் அம்மா எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை என் அண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அந்த சந்தோஷம் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது." பல்லவன் சொல்கிறாரு. அதை கேட்டு நிலா அதிர்ச்சியோட, "சரி சரி பல்லவா, நான் போகல போதுமா? தயவுசெய்து நீ அழாதடா." அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அடுத்து இங்கே பாண்டியன் ஒரே அழுதுட்டுருக்காரு. அப்போ சேரன் வராரு. "டேய் பாண்டியா, என்னடா?" அப்படின்னோடனே உடனே ஓடி அப்படியே பாண்டியன் சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாரு. "என்னை மன்னிச்சிடு அண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா என்னடா ஆச்சு?" அப்படின்னோடனே, "அண்ணே, நான் உன்னை போய் தப்பாக நினச்சிட்டேனே அண்ணே. நீ சுயநலமாக இருக்கேன்னு சொல்லிட்டேனே அண்ணே. உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சு கூட நான் இப்படி பண்ணிட்டேனே அண்ணே. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேனே. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே. மன்னிப்பே கிடையாதுண்ணே. என்னை மன்னிச்சிடுவியாண்ணே?" "டேய், அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கல. நீ என் குழந்த மாதிரிடா. நான் ஏன்டா அவ்வளோ நினைக்கிறேன்? நான் செஞ்சது தப்புண்ணே. என்னை அடிண்ணே ப்ளீஸ், என்னை அடிண்ணே." அப்படி சொல்லிட்டு கையை எடுத்து அவரோட மேலே அடிச்சுக்கிறாரு. "டேய் ப்ளீஸ்டா, அப்படிலாம் யோசிக்காத." "இல்லைண்ணே, நான் உன்னை தப்பாக நினச்சிருக்க கூடாதுல்ல. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அண்ணன் இப்படி பண்ணுறதுக்கு நான் யோசிச்சேனா? உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் நடந்துக்கினேன். நான்லாம் என்னண்ணே உனக்கு தம்பி? உனக்கு தம்பியாக இருக்க எனக்கு தகுதியே இல்லைண்ணே. நான்லாம் வேஸ்ட்டுண்ணே, நான் வேஸ்ட்." அப்படி சொல்லிட்டு அவர் அடிச்சு, "டேய் டேய் டேய், வேணாடா, சொன்னா கேளுடா." அப்படின்னோடனே, "அண்ணே சாரிண்ணே, என்னை மன்னிச்சிடுன்னு" சொல்லிட்டு காலில் விழுறாரு. "டேய் டேய், வேணாடா, சொன்னா கேளுடா." அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்த, "விட்றா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? விட்றா." அப்படி சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டுருக்காரு.